அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சனி, சூரியன், செவ்வாய், புதன் இணைவு. அஷ்டமத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 10ல் குரு, விரய ராசியில் கேது இருக்கிறார். ஆக 7ஆம் இடத்தில் சனி, செவ்வாய், சூரியன் இருப்பது தங்களுக்கு பாதகமான அமைப்பு. மிக கவனமாக இருத்தல் வேண்டும். குடும்பத்தில் கூச்சல் குழப்பம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் உண்டாகும். உடல் நலனில் கவனம் தேவை. உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறு தொந்தரவு என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். தொழில்துறை அன்பர்களுக்கு பாடுபட வேண்டியிருக்கும். தங்களுடைய கணக்கு வழக்குகளை சரிவர பராமரியுங்கள். வீண் பேச்சை குறைத்துவிட்டு சற்று பொறுமையாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. நன்றாக படித்தல் வேண்டும். படிப்பதெல்லாம் மறந்துவிடும். ஞாபக மறதி உண்டாகும். ஆகவே தினமும் கோயிலுக்கு சென்று வாருங்கள். ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு சனி சாதகமாக இல்லை. சூரியனும் சாதகமாக இல்லை. ராகு கேது சாதகமாக இல்லை. 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் திருமணத்தில் தடங்கல்கள், தாமதங்கள் உண்டாகலாம். சிலருக்கு கோர்ட் வழக்குகள் பிரச்சனை இழுத்தடிக்கும். 12ல் கேது இருப்பதால் மன அழுத்தம், தனிமையான உணர்வு தோன்றும். வெளியூர் பயணங்களின் போது பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் பொருட்கள் களவு போக வாய்ப்பு உண்டு. அடிக்கடி வெளியூர் பிரயாணம் செய்ய வேண்டாம். பிரயாணத்தினால் எந்த விதமான பிரயோஜனம் தங்களுக்கு கிடையாது. கவனம் தேவை. கணவன் மனைவி ஒற்றுமை தேவை. ஒன்று, கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ உடல் நல குறைபாடு உண்டாகலாம். உடல் நலனை நன்றாக பராமரியுங்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படியுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.